ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் கிரி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கிரகநிலைகள் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திர வாரத்தில் ஒரு மாத பிறப்பு. இன்னைக்கு சந்திரன் ராகுவோட இருக்காரு, சுக்கிரன் கேத்துவோட இருக்காரு. 2 பெண் கிரகங்களும் அதனுடைய ராகு கேத்துவோட இருக்கும்போது, இந்த சந்திரன் மாறுற வரைக்கும் இன்னைக்கு, நாளைக்கு இதெல்லாம் பார்க்கறச்சே, பெண்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால அதுக்கு பிரத்யேகமான சில பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கலாம். ஆனால் குருவும் புதனும் சேர்ந்து கடகத்துல இருக்கிறச்சே நமக்கு கொஞ்சம் ஒரு தெய்வ அனுகூலங்கள் அதிகமா இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு லாபகரமான நாளாக இருக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு இன்று எதிரிலேயே சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். 6ஆம் இடத்திற்கான புத பகவான் குருவோடு சேர்ந்து 4ல் இருக்காரு. ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபகரமான நாளாக இருக்கும். ஸோ இந்த மாத பிறப்பு இன்னைக்கு 1ஆம் தேதி உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. ஏதாவது ஒரு தான தர்ம காரியத்துல இன்னைக்கு ஈடுபட்டால் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஓட்டமும் நடையுமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே அலைச்சல், ஓடிண்டே இருக்கணும். எதுக்கு ஓடுறீங்கன்னு தெரியாது. உங்களுக்காக ஓடுறீங்களோ இல்லையோ, அடுத்தவங்களுக்காக ஓடக்கூடிய ஒரு நிலை இன்று இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு மனநிலை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏதோ ஒன்று ஒரு சங்கடத்துல எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தேடுற மாதிரியான ஒரு மனநிலை. சரி, இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? சிவன் ஆலயம்தான் போங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பித்தனை போல் அப்படின்னு. அதனால நமக்கு இருக்கக்கூடிய பித்து அங்கதான் நமக்கு தெளியும். சிவனிடத்தில் போய் நீங்க சரணாகதி அடையலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பாக்கியத்துல சந்திரனும் ராகுவும் இருக்காங்க. ஸோ இன்றைய நாளில் ஏதாவது ஒரு அன்னதானம் பண்றதோ இல்லை சிவனடியார்களுக்கு வஸ்திரதானம் பண்றதோ ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாக ஆடி மாசத்துல நம்ம சொல்லுவோம் ஞாயிற்றுக்கிழமை விசேஷம், வெள்ளிக்கிழமை விசேஷம்னு. ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் இன்னைக்கு இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் பாக்கியத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுக்கும் இன்றைய நாளில் இந்த ஆடி மாசத்துல நம்ம வஸ்திரதானம் பண்றதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஸோ அன்னதானமோ வஸ்திரதானமோ நம்மளால முடிஞ்சது இந்த நாளில் மேற்கொள்ளலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். ராசியில குருவும் புதனும் இருக்கிறாங்க. ராசிநாதன் சந்திரன் ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு. இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைந்திருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மனதில் ஒரு விதமான சஞ்சலங்கள் நிறைய இருக்கும், சந்தேகங்கள் நிறைய இருக்கும், பய உணர்வு நிறைய இருக்கும். கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நமக்கு மனசுக்கு தெளிவு வரணும் இல்லையா? அதனால சிவனாலய வழிபாடு, பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறார், குரு புதனுடன் சேர்ந்து. இந்த சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தூக்கமின்மை இருக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய மனநிலை சற்று ஒரு பய உணர்வும் தன்னம்பிக்கையை இழந்த நிலையும் இருக்கலாம். இன்றைய நாளில் அந்த தன்னம்பிக்கையை உயருவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறந்தது. சிம்மராசி நேயர்கள் அதை தொடரலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டகச்சனி மற்றும் 10ஆம் இடத்தில் செவ்வாய், இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருக்கணும். இன்னைக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும். வேலை பலு அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் அவ்வப்போது நமக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனவேதனைகள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மன ஆறுதலை கொடுப்பார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரும். பெண்களுக்கு குறிப்பாக நன்மை பயக்கக்கூடிய நாளாக அமைகிறது.
ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவி உறவில் சின்ன மன சஞ்சலங்கள் வந்து போகலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு புதன் இவர்களின் சஞ்சாரம் தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் சற்று பொருளாதாரத்திலையும் சரி, கணவன் மனைவி உறவிலையும் சரி, சஞ்சலங்களும் ஒரு சில விதமான விரயங்களும் ஏற்படும். இன்று தனுசு ராசி நேயர்கள் கருட பகவானையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு மனக்கவலைகள் வந்து போகும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒரு விதமான நிலைமை மாறும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து இருப்பதனால் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப நிலையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கேத்து பகவானுடன் இருப்பதனால் இன்று கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு சுமூகமான நிலை வரும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் பிள்ளைகளால் உங்களுக்கு மனபாரங்கள் உண்டு. 5ஆம் இடத்திற்கான புத பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மீனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிலைமையும் மற்றும் பிள்ளைகள் மூலமாக நல்ல ஒரு உற்சாகத்தையும் தரலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பூமி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சந்திராஷ்டம நாளில் தவிர்க்க முடியாத முக்கியப்பட்ட காரியம் செய்ய வேண்டிய நிலை வந்தால் என்ன செய்வது? இன்னைக்கெல்லாம் அன்றாட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்க்க முடியாத காரணங்களால முக்கிய விஷயங்களை எல்லாம் நம்ம டக்குன்னு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்யுது. முன்னாடி மாதிரியெல்லாம் இன்னைக்கு லைஃப் ஸ்டைலு நிறைய மாறிடுது. முன்னாடி மாதிரியெல்லாம் நம்ம ஒரு தாத்தா வீட்டில் இருப்பார், அவர் சொல்லி அப்புறம் அப்பாட்ட கேட்டு அப்புறம் அம்மாட்ட கலந்து ஆலோசனை பண்ணி அப்புறமா நம்மக்கிட்ட வர்றதுக்கே ஒரு 3 நாள் ஆகிடும் விஷயங்கள்லாம். பட் இன்னைக்கு தாத்தா பாட்டியெல்லாம் பிக்சர்லேயே கிடையாது. அப்பா அம்மாக்கே வெறும் இன்டிமேஷன் தான். ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இன்னைக்கு தட் பர்டிகுலர் பர்சன் தான். ஸோ வாட் எவர் ஏஜ் இப்போ டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அப்பா அம்மாவை சார்ந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் பை த நேட்டிவ். அப்போது இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, பரவாயில்ல நாளைக்கு எடுக்க முடியாது, இன்றைக்கே நம்ம சொல்லியாகணும் ஆஃபீஸ் விஷயங்கள் அப்படிங்கும்போது தப்பே கிடையாது. நம்ம தாராளமாக டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இது நான் சந்திராஷ்டமத்தில் எடுத்தேன், அதனால தான் எனக்கு இது பேக் ஃபயர் ஆகிடுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். அப்போ உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் தசா புக்தி கோச்சாரம் 3ம் நல்லா இல்லாமல் இருக்கும். சில ஜாதகங்கள்லாம் நான் பார்ப்பேன், சனி தசா, ராகு புக்தி, சூரியன் அந்தரா, அஷ்டமச்சனி இருக்கும். எப்படி டைம் நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் நம்ம மாட்டின்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சந்திராசிரமத்தில் நீங்கள் முடிவெடுத்தால் அது பேக் ஃபயர் ஆகும். பட் இன் ஜென்ரல் ஒரு சந்திராசிரமத்தில் நான் தவிர்க்க முடியாத காரணத்தில் நான் முடிவெடுக்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு எடுங்க. நமக்கு ஒரு குட் டைம் நடக்குதா பேட் டைம் நடக்குதாங்கிறது நமக்கே தெரியும்ல நம்மளுடைய லைஃப்ல எப்படிங்கிறது. ஸோ அன்னைக்கு உங்களுக்கே இது சந்திராஷ்டமம், ஏற்கனவே உனக்கு டைம் சரியில்லை, இன்னைக்கு நீ எடுக்கணுமா அப்படின்னு நீங்களே உங்களை ஒரு முறை கேள்வி கேட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் தான் அதற்கான ஒரு நல்ல பதில், நீங்கள் தான் அதற்கான ஒரு நல்ல விடிவும் கூட. அதனால் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய அன்று முடிவெடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு முடிவெடுக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.